இன்றைக்கி கருவேப்பிலை சமையல் இல்லை? ஆமாம், கருவேப்பிலையில் வந்து சாதம், கருவேப்பிலையில் துவையல், பச்சடி, ரசம் எல்லாம் பண்ண போகிறோம்ல. ஆமாம். சாதத்தில் வந்து வேர்க்கடலை போட்டு பண்ண போறியா இல்லை முந்திரி பருப்பு போட்டு பண்ண போறியா? முந்திரி பருப்பு பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு போட்டு கருவேப்பிலை சாதம். இது வேர்க்கடலை பொடிக்கா? பொடிக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். பார்க்கலாமா? துவையல். துவையலுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி. ஓகே. அப்புறம் ஒரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு மிளகா. அப்புறம் கொஞ்சோண்டு புளி, இத்தனோண்டு புளி. அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து சாதம் சூடாக போட்டு நெய் விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். மோர் ஜாத்துக்கு சாப்பிட்லாம். தொகையில் இது வந்து அதுக்கு வந்து வறுத்துக்கணும். எல்லாத்தையுமே எல்லாம் வறுத்துக்கணும்னா எதுனா உளுத்தம்பருப்பு, மிளகா, எள்ளு வறுத்துக்கணும். இஞ்சி, புளி இதெல்லாம் வந்து அப்படியே அரைச்சிடணும் பச்சையாக. இதை வறுத்து கருவேப்பிலை வேண்டாம், கருவேப்பிலை பச்சையாக இருக்கணும். அப்படியே பண்ணலாம். வறுத்துக்கிறேன். இஞ்சி அப்படியே போட்டுட்டேன். அதுமாரி இந்த கருவேப்பிலை வந்து அப்படியே போட்டுன்றணும். கொஞ்சம் போட்டுக்கிறேன், பாதி போட்டுன்ட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் போடுவேன். இப்போ இது வறுத்துருக்கேன் இல்லையா, இந்த இதையும் அப்படியே போடுறேன். அப்படியே தொகையில் கரைச்சின்ட்டேன். இது என்னென்னா நிறைய எடுத்துக்கலாம். நிறைய கை நிறைய கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஒரு எள்ளு, 1 ஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, புளி, இஞ்சி. ஆமாம், ஒரு பஞ்சுக்கு 2 பஞ்சு வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோபுரம் ஆயில், உளுத்தம்பருப்பு, மிளகா, இஞ்சி, உப்பு, புளி. அப்படியே வெறும் உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகாயை வறுத்துக்கணும். இஞ்சி, புளி இதெல்லாம் அப்படியே பச்சையாக வச்சு அரைக்கணும். ஜலம் கம்மியாக விட்டு அரைச்சோம்னா அப்படி கெட்டியாக இருக்கும். சாதம் சூடாக போட்டுன்னு சாப்பிட்லாம், மோஞ்சாத்து தொட்டுக்கிறதுக்கு. ஸோ தொகையில் ஆகிடுது. ஓகே. தயிர் பச்சடி வந்து கொஞ்சம் இலசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இப்படி இலசாக இருக்குது பார்த்தீங்களா, கொழுந்தாக இருக்கு இல்லையா, கருவேப்பிலாமா. இது வந்து இது கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். உப்பு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அப்படி தயிரையும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிடணும். இது வந்து இது வேணும், மிளகாய் மட்டும் வேணால் வதக்கிக்கலாம். இல்லை கருவேப்பிலை கூட பச்சையாக பிடிக்காதுவா, அப்படி சில பேர் பிடிக்காது. லேசாக என்ன பண்ணிக்கிறேன், வதக்கிக்கிறேன். நான் வதக்கிட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக சாப்பிட பிடிக்கலன்னா வதக்கிண்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். வதக்கி இருந்தால் அப்படியே அரைச்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சோண்டு இல்லை எண்ணெய் விட்டு ரெண்டுத்தையும் வதக்கிக்கிறேன். இந்த பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் அந்த இது எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இது வறுத்துட்டேன்னா இப்போ அது போட்டு அதில் மிக்சியில் போட்டு உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தயிரையும் விட்டு இது பண்ண வேண்டியதான். மணத்தக்கார கீரை தயிர் பச்சடி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா இருக்கும். இது கூட சூப்பராக இருக்கும். ஆயிடுச்சு. ஓகே. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நல்ல தயிரை கடைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா மோர் விட்டு அதை விளாவிட்டு. அப்புறம் வந்து இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, நிறைய எடுத்துக்கலாம். இல்லை இதை மூணுத்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சிட்டுருவேன். அரைச்சிட்டு இதில் கலக்கணும். இது வந்து இந்த தயிர் வந்து சிலிப்பின் இருக்கு, நல்லா சிலிப்பின் இருக்கு. ஆமாம், அப்படியே 11 மணிக்கு அப்படியே குடிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி மோர் எல்லாமே குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இது வந்து உடம்பு சப்போஸ் கோல்டு ஆகலை அப்படின்னு சொன்னவா இந்த விளாவும் போது வெந்நீர் விளாவிக்கலாம். எப்படியும் பட் வந்து இது வந்து உடம்புக்கு வந்து சாப்பிட்டே ஆணும். இப்போ இந்த அக்னி நட்சத்திரம் இந்த வெயிலில் இருக்கிற டயத்தில் இது பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அப்படியே குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேணா கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம், அதுவும் தாளிச்சு கொட்டிடுறேன். இஞ்சி கூட போட்டுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா தான் அரைச்சிருக்கேன். ஓகே. இருக்கு இல்லையா, இது வந்து குழம்புக்கு இல்லை. அது வந்து இந்த ஹோட்டலெல்லாம் கொடுப்பான். அந்த பொடின்னு அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம். இது அப்படியே பொரிச்சிடணும், எண்ணெயில் பொரிச்சிடணும். அப்புறம் அது மேலே தூவுறதுக்கு வந்து இந்த தேங்காய், மிளகா, வேர்க்கடலை அப்படியே நான் தொட்டுக்கிறதுக்கு அப்படியே இந்த ஸ்டார்டர் மாரி கூட கொடுப்பான்.
அவருக்கா பாலக்கில் பண்ணுவாள். ஸோ அதேமாதிரி இது கருவேப்பிலையில் நல்லாயிருக்கும். வந்து நெய் விட்டு பண்ணணும் நானா. ஸோ நெய்யில் வந்து இப்போ நான் இது வறுத்துக்கிறேன். அதை வறுத்து இதையும் வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். அப்புறம் தனியாக இதை வறுத்துப்பேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து முந்திரி பருப்பு வேணால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். ஓகே. ஸோ வேர்க்கடலை ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு வறுத்துக்கிறேன். அது மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கிறது கொஞ்சம் சர்க்கரையும் தூக்கி கொடுத்து அந்த எல்லாம் ஒரு வாட்டி சாப்பிட்டேன். கரெக்ட். சூப்பர் ஐடியா. தேங்காய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூப்பிட்றேன். அது சும்மா இது இப்போ இந்த இது ஆல்மோஸ்ட் வறுத்தாச்சு வேர்க்கடலை. ஸோ அந்த சூட்டில் இன்னொரு 5 minutes போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுண்டு இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுட்டு வறுத்துடுறேன். கருவேப்பிலை அலம்பிக்கணுமா? அலம்பணும், கண்டிப்பாக அலம்பணும்ப்பா. ஃபஸ்ட்டு அலம்பணும். நான் எங்களுக்கு காமிக்கலாம். அப்புறம் நான் இன்னொரு வீடியோ எல்லாம் தனியாக போடலாம். அது என்னப்பா பண்ணணும், நல்லா கருவேப்பிலை நல்லா ஆஞ்சிட்டு அலம்பிடணும். அலம்பிட்டு ஒரு நல்ல ஒரு துணியை சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் இந்த கலரும் போகாது, அண்ணும் போகாது. அப்படியா? ஸோ அதனால் அப்போயே அலம்பிட்டு வைக்கிறதுனால இப்போ அதில் ஜலம் தெரியல உங்களுக்கு, அதனால் கேட்குறீங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வச்சுருந்தேன். இந்த இது எனக்கு என்ன சொன்னதுன்னா, நடுவில் நம்ம ரெசிபி போடுற மாதிரி இந்த குக்கிங் டிப்ஸ்லாம் நீ போட்டாங்க. இப்போ இது மாதிரி அலம்பிட்டு துணியில் கட்டி வைக்கணும் அப்படின்னா இந்த பச்சை போகாது, இந்த சத்துக்கு குறையாது அப்படின்னு சொல்கிறேன்ல. ஆமாம். இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸ்லாம் ரொம்ப தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் நான். சொல்லலாம்ல? சொல்லலாம். யூஸ் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஆமாம், சொல்கிறேன். முறை ஆயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையாலே லேசாக உடச்சி விட்டுடலாம். அப்படியா? மிக்சியில் போட வேண்டாம், கையாலே லேசாக இது பண்ணி விட்றேன். ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்றேன். இல்லை இல்லையா, அதுக்கு போடுறதுக்கு வந்து முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, வேர்க்கடலை, தேங்காய், மிளகா, உப்பு. இது வந்து எனக்கு வந்து நல்லா குறைக்குறேன்னு ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது, குறைக்குறேன்னு பொடி பண்ணிக்கிறேன். போட்டு அதில் போடுறேன். சப்போஸ் வேர்க்கடலை வேண்டாம்னா எள்ளு கூட நல்லா வறுத்துட்டு போடலாம், அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காய்க்கு பதிலாக கொப்பரையும் போடலாம். ஆமாம், அதுவும் போடலாம். ஓகே. அது வந்து இதுமாரி தொலியூண்டு தான் போடணும். ஆக்சுவலாக ஒரிஜினலாக அப்படி ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடணும்னா இதை அப்படியே தூவிட்டு இதை அப்படியே நல்லா உடச்சி விட்டுறணும் கையாலேயே. தெரியுதா, முறுமுறுன்னு சத்தம் கேட்குறதா, அப்படியே உடச்சி விட்டுறணும். அப்படியே கொஞ்சம் அட்லீஸ்ட்டு ஃபுல்லாக முழுசாக இல்லாமல் பாதியாக இருக்கும். போட்டுட்டு இதை அப்படியே தூவி விட்டுறணும். சப்போஸ் இது பிடிக்கல அப்படின்னா நம்ம நிறைய வறுத்துட்டுருக்கோம் இல்லையா, போட்டு இதையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அது வந்து அப்படியே அது ஒரு பொடி மாதிரி ஆகிடும். இது வந்து நான் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்துக்கு சாத்து தொட்டுக்கிறதுக்கு இப்படி போட்டுறதுக்கு சொல்கிறேன். வெறும் கூட சாப்பிடலாம், வெறும் கூட அப்படியே சாப்பிடலாம். நல்லா அப்படி உடையிறதா உடனதுக்கப்புறம் இப்படி கலந்து வச்சிட வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு வேணும்னா துளியோண்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ துவைக்கலாம், வேணும் ஸ்வீட் வேணும் அப்படின்னு தோணிக்கலாம். இப்படி தான் கொடுத்தா நான் இருக்கா. இது வந்து இது இப்படி பண்ணிடலாங்க. நான் வந்து நிறைய வறுத்து வச்சுருக்கேன். அந்த எதுக்குன்னா வேண்டாம் அப்படின்னு தோணித்து, பிடிக்கல அப்படின்னு தோணித்துன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்சர் சுற்றிட்டா பொடி மாரி ஆகிடும். இது நல்லா இருக்கும். அப்படியே வச்சிடறேன். கருவேப்பிலை குழம்பு வந்து 2-3 விதமாக வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இருந்தாலும் அது குழம்பு திருப்பி வைக்கலான்னு நினச்சேன் நான். இப்போ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கெட்டும் போகாது. இதுமாரி பண்ணுறதுல பருப்பே கிடையாது. எப்படின்னா மிளகு நல்லா 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகா காரத்துக்கு, கொஞ்சம் கெட்டியானும் இல்லையா அதுக்காக கொஞ்சோண்டு தனியாக வச்சுருக்கேன். தனியாக கூட இல்லாட்ட கூட நல்லா தான் இருக்கும் அது. அப்புறம் புளி கொஞ்சம், கருவேப்பிலை, இந்த மிளகு ஜீரகம் இந்த தனியாக அதெல்லாம் கொஞ்சம் இது மிளகாலாம் வறுத்துன்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன். ஸோ இது வந்து கருவேப்பிலை மிளகு குழம்பு. மிளகுடைய சத்தம் கேட்குது இல்லையா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தையும் போட்டுறேன். ஆறுனதுக்கப்புறம் புளி கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த வறுத்துண்டோம் இல்லையா, இந்த மிளகு ஜீரகம் மிளகா வறுத்துண்டோம் இல்லையா, அது அப்புறம் புளி வச்சுட்டு அரைச்சுருக்கேன் நல்லா. இப்போ நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு விட்டு இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிண்டிட்டு அவ்வளோதான் குழம்பு. ஓகே.
கருவேப்பிலை சாதத்துக்கு கருவேப்பிலை சாதம் வந்து ஒரு 4-5 விதமாக பண்ணலாம். ஆல்ரெடி 2 விதம் போட்டிருக்கோம். இது வந்து எப்படின்னா பிட்லைக் பண்ணுறா வறுக்கிறோம் இல்லையா, அதே மாரி பண்ணிவிட்டு கருவேப்பிலை சாதம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகா, கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு பொடி பண்ணிடுறேன். பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு பண்ணலாம். ஆமாம். இது எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை சாதத்துக்கு நெய் காய்ச்சி நான் இருப்பிச்சது இருந்தது. அதனால் அதுலேயே எனக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு சாதம் போட்டு கலக்க வேண்டியதான். வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருந்தேன். அப்படியே சாதம் போட்டுறேன். அடுப்பு சின்னதாக்கிட்டு சாதம் அப்படியே சாதத்தில் பசஞ்சிடலாம். ஆமாம், சாதம் பசஞ்சிடலாம். கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் புரிஞ்சிக்கலாம். சாதம் வந்து சாதம் வடிச்சிட்டு உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த கருவேப்பிலை நம்ம இது பண்ணிக்கிறோம் இல்லையா, பொடி பண்ணிக்கிறோம் இல்லையா, அப்பயே உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ போட வேண்டாம். இப்போ சாதத்துக்கு சேர்த்து அப்பயே போட்டியா? அப்பயே போட்டாங்க. நம்மளோட பழைய கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை குழம்பு அதெல்லாம் கூட கொஞ்சம் லிங்க் கொடுத்துருங்க அவங்களுக்கு. தொக்கு நல்லாயிருக்கும். தொக்கு பண்ணலை ஆக்சுவலாக. இப்போ தொக்கு கூட 4-5 விதம் பண்ணலாம். தொக்கு கூட பண்ணலாம். அப்புறம் இது கருவேப்பிலை நெல்லிக்காய் போட்டு ஜூஸு. ஜூஸ் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம வந்து இது போட்டு வேர்க்கடலை போட்டு சாதம் பண்ணோம். ஆமாம், வேர்க்கடலை சாதம் பண்ணியிருக்கோம். சாதம் 2 வாட்டி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பண்ணலாம். தொக்கு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஐட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, போகிறோம்னா சாப்பிட முடியாது. ஆமாம், போகிறோம். இன்னும் வாட்டி பண்ணிடலாம். தொக்கு சுண்டைக்காய் இல்லை மண்டைக்காளி வதக்கிட்டு அந்த தொக்கு பண்ணி வச்சுருந்தோம்னா சாதத்துக்கும் பசங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது சப்பாத்திக்கு இதில் கூட போட்டுக்கலாம். இது நம்ம சட்னி அரைக்கிறதுனா நம்ம நார்மலாக பொட்டுக்கடலை எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தேங்காய் சட்னி அரைப்போம் இல்லையா, அதில் ஒரு பிடி இது போட்டுருந்தா அது ஆச்சு மாதிரி. ஆமாம், ஆயிடுத்து. ஜூஸு, தொக்கு, சட்னி பண்ணலாம். அது இந்த வாட்டி பண்ணலாம். ரசம் கூட பண்ணலாம். ரசம் சொன்னீங்கல்ல, ரசம் பண்ணலாம். கருவேப்பிலையில் இன்னொரு வீடியோ பண்ணலாம். வீடியோ பண்ணலாமா? தொக்கு, ரசம், ஜூஸ், நெல்லிக்காய் போட்டு ஜூஸு, ஒரு 4 ஐட்டம் பண்ணலாம் கருவேப்பிலையில். பண்ணலாம். கருவேப்பிலை சமையல் ரெடி. ஆமாம். என்ன பண்ணியிருக்கோம்? கருவேப்பிலையில் சாதம் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை மிளகு குழம்பு, கருவேப்பிலை வறுவல், அப்புறம் கருவேப்பிலையில் துவையல், பச்சடி, நீர்மோர். இன்னும் பெண்டிங் வந்து ரசம், ஜூஸு, சட்னி, தொக்கு. அது வந்து தொடரும். பாகம் 2. இல்லை, பிடிக்காத கஷ்டமாக இருக்கும். எல்லா காயும் மட்டும் இன்னும் நாளைக்கு வச்சுக்கோங்க. உடனே தொடர வேண்டாம். இதெல்லாம் கருவேப்பிலை சாப்பிட்ற சில பேர் யோசிப்பா. இது இருக்கட்டும், அது பண்ணலாம். இன்னொரு வீடியோ அப்புறம் பண்ணலாம். இன்னும் 5-6 நாளைக்கு அப்புறம் அப்லோட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ். வளமாக வாழ்க. ஓகே.